மாட்டியும் ஏங்க அடிக்காம இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க வர்றாரு. அடிச்சுக்கிடுவோம் அப்படின்ட்டு அவர் கேட்க வர்றாரு. அது சிக்கிடுச்சு, அந்த எலியை ஏன் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்க வர்றாரு. அவரு கொஞ்சம் எலாபரேட்டா கேட்க வர்றாரு. நான் பழமொழி வச்சு ஓப்பனா கேட்டேன், இது கரெக்ட். ஏன் அப்படி அது மிஸ் பண்ணீங்க? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து அந்த கரூர் திடீர்னு அந்த டேட் மாத்தினது, அதை மட்டும் வச்சே கேஸ் போடலாம். அதே மாதிரி கோர்ட் ஆல்ரெடி அது வந்து ஏன் மாத்துனாங்க அப்படின்னாக்கா, அந்த ஒரு முத்தமிழ் அந்த சம்திங் ஏதோ ப்ரோக்ராம் நடந்துச்சு இல்லையா, அதை விட நான் அதிகமா கூட்டம் கூட்டி கிரேஸ் பண்ணி காட்டுறேன், என்னோட பலத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல தேதி மாற்றம் காரணம். அதே மாதிரி கோர்ட்ல கரெக்டுங்களா? ஆல்ரெடி கரெக்ட். அதே மாதிரி கோர்ட்ல ஆல்ரெடி வந்து எஸ்ஓபி பத்தி ஒரு கேஸ் போய்கிட்டு இருந்தது. அந்த கேஸ்லயே வந்து ஜட்ஜி வந்து ஆல்ரெடி உங்க கூட்டத்துல இருக்கிற எல்லாரோட பாதுகாப்பும் உங்களோட பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு பொதுச் செயலாளர் போட்டிருந்த, அதாவது தாவேக்கா பொதுச் செயலாளர் போட்டிருந்த கேஸ்ல வந்து கோர்ட் ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தது. நீங்க தான் பாத்துக்கணும், நீங்க தான் உங்க ஆளை வச்சு தான் பாத்துக்கணும், போலீஸால ஃபுல் 24 360 டிகிரி ப்ரொடெக்ஷன்லாம் கொடுக்க முடியாதுன்னு கோர்ட்லயே வந்து ஓப்பன் கோர்ட்லயே வந்து சொல்லியிருந்தாங்க ஜட்ஜி. அதுக்கப்புறம் தான் அந்த இன்சிடென்ட் அதேதான். நடந்தது. ஆனா இது ரெண்டு வச்சு அதுக்கப்புறமாட்டி அவங்க ஒரு மேல நிமிஷம் எஃப்ஐஆர் ப்ரோ. போட்டிருக்கலாம். ஆனா அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட மேல மட்டும் கேஸ் போட்டு மத்தவங்ககிட்ட எல்லாம் ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அண்ணாத்த கேட்க வர்றாரு. ஆமா ஆமா, அவரு கபிலன் ப்ரோ அதை தான் கேட்க வர்றாரு. நீங்க வந்து அதை விட்டுட்டு அது கவர்மெண்ட் வந்து வீக் ஆன மாதிரி ஆயிருச்சு, அது ஒரு தோற்றம் வந்துருச்சு. அதை வந்து திருப்பி திருப்பி டிஃபெண்ட் பண்ண பாக்குறாங்க. கேட்டா நியாயமா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி பேச பாக்குறாங்க. ஆனா அது கவர்மெண்ட் வந்து வீக்கா கரெக்ட். காமிச்சிருச்சு. அத சாரி மெட்ராஸ் ப்ரோ, மன்னிக்கணும். திமுக கட்சி மட்டும் இல்ல, எல்லா கட்சியுமே இதுக்கு சாதகமா, ஐ மீன் ஒரு பாசமா தடை கொடுக்குற மாதிரி, குழந்தை தடை கொடுக்குற மாதிரி தடை கொடுத்துருக்கீங்க. அது ஏன் பண்ணீங்க அப்படின்னு தான் எங்க அண்ணத்தை கேட்க வர்றாரு. அப்போ அப்படி என்ன அந்த அந்த ஒரு ஒரு சாத்தான் குழந்தைய அது வந்து அப்படி என்ன வளர்த்து விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணத்தை கேட்க வந்தாரு. எனக்கு என்னோட மனசு அவரோட மனசு அது ஒரே விஷயம் தான் என்னன்னா, இருக்கும்னு நினைக்கிறேன். அது கேட்க அது வந்தாரு. வந்து ஏன் வந்து அதை வந்து பெருசாக்கல அப்படின்னா, அவங்களுக்கு அப்ப அது நீடு அதிகமா கிடையாது. அவனை பெரிய ஆளாக்க வேணாம் அப்படின்றதுனால விட்டுருப்பாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேங்களா? இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ விஜய் வந்து பெருசா பேசுறது இல்லை. ஏன்னா பேசி பேசி அவனை பெருசா ஆக்க கூடாது, இந்த எலெக்ஷன் விட்டுடுவோம் அப்படின்றதுதான் சினாரியோ. இந்த பிரதர், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் ஒண்ணு சொல்லிடுறேன். இது அவனை பெருசாக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அவனை இந்த இடத்துல அடிச்சு நொறுக்கி இருக்கலான்றேன். ஒரு என்ன அது சொல்றது, நீங்க ஒரு நொறுக்குறீங்கன்னா, ஒரு அது 8 நீங்க சக்கரம் 16 அது சக்கரம் நீங்க 16 சக்கரம் இல்ல, நான் சொல்லிடுறேன். 16 சக்கரம் வாகனத்துல ஒருத்தன் இன்கேஸ் ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆயிட்டான், அது ஒரு யதார்த்தம். ஓகேங்களா? ஆனா இவன் உள்ள வந்துட்டான், வேணுனே உள்ள வந்துட்டான். அப்ப அவனை அடிச்சு நொறுக்காம ஏன் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்க அண்ணத்தை கேட்க வர்றாருன்னு நினைக்கிறேன். என்னோட கேள்வி அதான், அதுதாங்க. அவரோட கேள்வி வேற அதுதான் எதனா நான் என்ன இருக்கலாம். சொல்றேன்னா, அதாவது அவனை அவனை பின்தொடர்ற குரூப்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குரூப்போடைய சினாரியோ என்னன்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? அந்த குரூப் வந்து ஒரு அறிவார்ந்த பிள்ளைங்களா இருந்ததுன்னா, இவனை அடிச்சா அவங்க வந்து இவன் தான் இதை பண்ணான்னு நம்புவாங்க. ஓகேங்களா? அந்த குரூப் வந்து தரிகட்ட குரூப்பா இருக்கு. எதை சொன்னாலும் கடைசி வரைக்கும் எங்க அண்ணன் தான் அப்படின்னு சுத்துற ஒரு குரூப்பா இருக்கிற இடத்துல நம்ம போய் அவனை கை வச்சோம்னா அது வந்து வேற மாதிரி ட்ரிகர் ஆகும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் இந்த எலெக்ஷனுக்கு தேவை கிடையாதுன்றதுதான் விஷயம். இல்ல ப்ரோ, ஆனா அது இது ரைட்டு. என்ன பொறுத்த ஆனா அவன் வரைக்கும் தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகி ஓடுறானே, அதுதானே இப்ப பிரச்சனை. அவன் வந்து நீங்க அப்படி வந்து அவனை அதுதான் கை வைக்க அதுதான் கூடாது அதுதான் அப்படின்னு அதுதான் சொல்லிட்டு ஒரு அவனை எஸ்கேப் நிமிஷம். பண்ணி. அதுதான் இல்ல 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 இல்ல, ஒரு நிமிஷம். அதுதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் பிரதர், நான் நீங்க என்ன பேசிட்டே இருங்க, நினைக்கிறேன்னா, நான் எங்க அண்ணத்தை டேக் பண்ணி கூட்டு வரேன். நீ பேசிட்டே இருங்க. ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, விஜய் வந்து இந்த எலெக்ஷன்ல 8% வாங்க போறது உறுதி. ஓகேங்களா? ஏன்னா அவன் பின்னாடி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு. ஓகேங்களா? அந்த யங்ஸ்டர்ஸ் உடைய ஓட்டு ரெண்டு இதுவா பிரியும். ஒண்ணு வந்து யங்ஸ்டர்ஸ் பிளஸ் மைனாரிட்டி ஓட்டு, இல்ல யங்ஸ்டர்ஸ் பிளஸ் யங்ஸ்டர்ஸ் பிளஸ் மைனாரிட்டி ஓட்டுன்னு இருக்கும். இல்லன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் போடுவாங்களா? இருங்க நான் அதுதான், அதாவது என்ன முதல்ல பேச விட்டீங்களா? சினாரியோ நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு கேள்வி கேக்குறேன். எல்லா யங்ஸ்டர்ஸுமே விஜய்க்கு போடுவாங்களா? அப்படி கிடையாதுங்க. அததாங்க நான் சொல்ல வரேன். யங்ஸ்டர்ஸ் பிளஸ் மைனாரிட்டி ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் பிளஸ் ஜெனரல் ஓட்டுன்னு ஒண்ணு இருக்கு. இதுல யங்ஸ்டர்ஸ் பிளஸ் ஜெனரல் ஓட்டா விழுந்துச்சுன்னா கண்டிப்பா ஏடிஎம்கே அடி வாங்கும். இல்ல யங்ஸ்டர்ஸ் பிளஸ் மைனாரிட்டி ஓட்டா விழுந்துச்சுன்னா டிஎம்கேக்கு அடி விழும். எப்படி அடி விழுந்தாலும் திராவிட கட்சி ஏதோ ஒண்ணுதான் போய் உட்கார போகுது.
ஓகேங்களா? எது உட்கார்ந்தாலும் விஜய்க்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் டார்கெட் அதிகமா இருக்கும். நான் அததான் சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க. நோட் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க. இந்த இந்த 20 நாள் இதுக்கு அப்புறம் நடக்க போற பிரச்சாரம் முதற்கொண்டு அவங்க ஜஸ்ட் வந்து நோட்டீஸ் தான் பண்ணுவாங்க. விஜய டார்கெட்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா டார்கெட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல பெரிய ஆள் ஆக்க கூடாதுன்றது அவங்க சினாரியோ. இது வந்து நம்ம 2 இதுவா பிரிக்கலாம். விஜயகாந்துக்கு ஏன் வந்து ஓவர் வந்து டிஎம்கே ஓவர் புஷ் பண்ணுச்சு, விஜய்க்கு ஏன் ஓவர் புஷ் பண்ணல அப்படின்னா, விஜயகாந்த் டார்கெட் பண்ண ஓட்டு எல்லாமே நடுத்தர மக்களுடைய ஓட்டு, சில கம்யூனிட்டி ஓட்டு, பிளஸ் அவருடைய ஏஜ் குரூப் வேற ஓட்டு. ஓகேங்களா? பட் ஆனா விஜய் டார்கெட் பண்ற ஓட்டு எதுவுமே நடுத்தர மக்களுடைய ஓட்டு கிடையாது, யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டு. சோ யங்ஸ்டர்ஸ் வந்து கூட இருக்கும் போது நம்ம வந்து பார்த்துதான் கை வைக்கணும். எடுத்த உடனே ஏனோ தானோன்னு போய் நம்ம வைக்க முடியாது. அது வச்சோம்னா ட்ரிகர் பாயிண்ட் வேற மாதிரி ஓட்டு ஆயிடும். இது முக்கியமா? பாசிட்டிவா இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்வி நம்ப, எனக்கு ஒரே ஒரு கேள்வி, ஓட்டு முக்கியமா இல்ல அந்த ஓட்டு போடுற மனுஷனோட உசுறு முக்கியமா? இல்ல நீங்க கேக்குற கேள்வி கரெக்ட் தான். ஓகேங்களா? இல்ல கபில், யாரா இருந்தாலும் ஓட்டு போடுற கபில் யாரா இருந்தாலும் அந்த 41 உயிருக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். ஓகேங்களா? ஆனா இவங்க வந்து அந்த ஓட் பாலிடிக்ஸ் தான் இப்போதைக்கு நோட் பண்றாங்க. அந்த உயிரோடைய பாலிடிக்ஸ் அவங்க அப்ப நான் கேக்குற கேள்வி என்னன்னா, இங்க ஸ்டேட் தான் விட்டாங்க, சென்ட்ரல்ல அவனை அங்க பாதுகாக்கிறானுங்க. எதுக்காக? அரசியல்ல ஏதாவது பேக் ஃபயர் ஆயிடும். இல்ல எனக்கு தெரிஞ்ச இது என்னுடைய பர்சனல் வியூ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாருமே விஜய விஜய வேடிக்கை தான் பாக்குறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில தான் இருக்கு, சிபிஐ என்ன பண்ணிரும்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவனுக்கு தேவை நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தல விஜய வச்சு எப்படி மைலேஜ் ஏத்திக்கலாம் அவன் பிளான் போடுவான். அதுதான் சொல்றேன். அவங்க வந்து பார்கெயின் தான் பண்ணுவாங்க. அந்த பார்கெயின் வந்து பிஜேபி அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற மயரா உயிரை பத்திலாம் அவனுக்கு கவலை புண்டியே கிடையாதுன்றத ஒத்துக்கணும். பிஜேபி ஒத்துக்கணும். அதுதான் அரசியல்ன்றது. அவனுக்கு நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம். அவனுக்கு 41 உசுறு பத்தி கவலை கிடையாது. நாளைக்கு விஜய் கூட்டத்துல தூத்துக்குடியில நேத்து நடந்த மாதிரி கூட்டத்துல ஏதோ அசம்பவம் நடந்து 10 உயிர் செத்து போனா கூட இந்த தேர்தல் ஆணையம் புடுங்காது. நான் ஓப்பனா சொல்றேன், தேர்தல் ஆணையம் கண்டுக்காது. எப்ப தூத்துக்குடியில அதை கண்டுக்க போகுது? தேர்தல் ஆணையோட வேலை என்ன? தேர்தலை மட்டும் பண்ணி முடிச்சுட்டு கிளம்ப போறாங்க, அவ்வளவுதானே அவங்களுடைய மேக்ஸிமம். பூத் கமிட்டியில வந்து நாளைக்கு பிரச்சனை நடக்குது, ஓட்டு போடுறதுல பிரச்சனை நடக்குது. பிரச்சனை நடந்தா போட்டுப்பா, எப்ப நீ பட்டு ஓட்டு போட்டு போங்கப்பா அப்படின்னு விட்டுருமா? எதுக்கு ராணுவ போலீஸ் இறக்குறாங்க? பாதுகாப்பு இறக்குவாங்க. அதுல வந்து நமக்கு என்ன மைலேஜ் தானே பாப்பாங்க. மைலேஜ் வந்து அதான் சொல்றேன். அதனாலதான் நான் சொல்றேன் ஸ்டேட்டும் சென்ட்ரலும் இல்ல ராஜன் இல்ல இருங்க ராஜன், இல்ல வேணாம் இருங்க ராஜன் கேட்டு. நான் டென்ஷன் ஆகக்கூடாதுன்னா நான் டென்ஷன் ஆகக்கூடாது நான் ஆரம்பத்துல இருந்தே நான் பொறுமையாவும் பேசிட்டு இருக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இருங்களேன், அரசியல் முக்கியம். அரசியல் முக்கியம் அப்படின்னா அரசியல் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னா அரசியல் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு மக்கள் உசுறு மசுருக்கு சமம்னு எல்லா கட்சியும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. இதை பத்தி பேசுறதே விட்டுருவோம். கரூர் மெட்ரை பத்தி பேசுறதே விட்டுருவோம். இல்ல எனக்கு மக்கள் உசுறு முக்கியம்னா அப்படின்னு நினைக்கிறவங்க நடவடிக்கை எடுங்க. இல்ல அத வந்து கபில்ஜி அதை வந்து அவங்க வந்து நேரடியா சொல்ல மாட்டாங்க எந்த அரசியல் கட்சியுமே. ஏன்னா இந்த அரசியல் கட்சின்றதே வந்து பாத்தீங்கன்னா தேவைப்படும் போது மக்களை எடுத்துக்கிறதும், அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மக்களை விட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பாக்குறதும், இதுதான். அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் கடைசி வரைக்கும் போகும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி நியாயமான கட்சியோ நியாயமான அரசியலோ அதெல்லாம் வந்து எப்பயோ போயிடுச்சு. அண்ணா காலத்திலயோ 41 பேர்ல இதுவே இந்த 41 பேர்ல ஏதாவது ஒரு பெரிய கட்சியோட பையன், ஒரு எம்எல்ஏவோட பையன், ஒரு பெரிய பிசினஸ் மேன், அவங்க ஏன் அங்க வந்து நிக்க போறாங்க? இல்லங்க நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா அவங்க ஏன் அங்க வந்து நிக்க போறாங்க? அதெல்லாம் நிக்க மாட்டாங்க. ஒருவேளை நின்னு செத்து போயிருந்தா சம்பந்தப்பட்ட அந்த எம்எல்ஏட்ட போயிட்டு அந்த எம்பிட்ட போயிட்டு, ஐயா இவன் மேல இப்ப நடவடிக்கை எடுத்தா அரசாங்கத்துக்கு இப்ப கெட்ட பேர் வரும், நம்ம ஏதோ பழி வாங்குற மாதிரி தெரியும்,
இப்ப இவனை இப்போதைக்கு இவனை எதுவும் நடவடிக்கைலாம் எடுக்க வேணாம். நம்ம நேர்மையா, நம்ம பொறுமையா, ஆற அமர இங்க தனி நீதிபதி விசாரணை குழு ஒன்று போட்டு அந்த குழு வந்து நடவடிக்கை எடுக்கும். அதுக்கப்புறம் சட்டம் என்ன சொல்லுதோ அதைப்படி செய்யுங்க. எனக்கு சில விஷயங்கள் தெரியும், டப்புன்னு கேட்டு கொடுவேன். ஆனா இருங்க, ஆனா ப்ரூஃப் கேட்பாங்க. அழகிரி பையன் இருக்காருல்ல, எங்க இருக்காரு இப்ப அழகிரி பையன் இதை நான் காரணத்தோட ஏன் கேக்குறேன்னா, 1 மாசம் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஃபுல்லா ரைடு நடந்தது. எப்படி ரைடு நடந்தது? எனக்கு நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எனக்கு அரசியல் தெரியும், ஆனா நான் இங்க என் புத்திசாலித்தனத்தை நான் இங்க காட்டி 10 பைசாவுக்கு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா அதால பாதிக்கப்படுறதும் நான் தான். நான் எதுக்கு நான் 41 பேர் உசுர்ல நான் போய் உட்காந்து எதுக்கு வேஸ்டா குரல் கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஒதுங்கிட்டேன். ஓப்பனா சொல்லணும்னா அதை பத்தி பேசினாலே டென்ஷன் ஆகுது எனக்கு. ஏன்னா ஒருத்தர் கூட கவலைப்பட மாட்டீங்களா? ஒருத்தர் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. ஸ்டேட் தான், சென்ட்ரல் தான் பாதுகாப்பு கொடுக்குறான். ஸ்டேட் நீங்க ஆரம்பத்துல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்கலாமாப்பா, அவனால எஃப்ஐஆர் போட்டிருந்துக்கலாமாப்பா? தமிழ்நாட்டுக்குள்ள வந்து 3 நாள் ஆச்சு, 4 நாள் 5 நாள் ஆகி அந்த 5 நாள்ல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்கலாமே. ஸ்பாட்ல இருந்தானப்பா. அந்த ஸ்பாட்ல இருந்த அந்த அத்தனை பேர், அந்த வண்டியில இருந்த அத்தனை தேவடியா போயிடும் எஃப்ஐஆர் போட்டிருந்துருக்கணும்ல. எங்க அண்ணாத்த வெளியே போயிட்டாரா? கனெக்டிங் காட்டுது எனக்கு. கனெக்டிங் காட்டுது, ப்ளே பட்டன் நினைக்கிறேன். வெளியே மறுபடியும் கொஞ்சம் அவரு டென்ஷன் ஆகி போயிட்டாரு அவரு. இல்ல இல்ல இல்ல, அவரு அப்படி இல்ல டென்ஷன் ஆகிற பேசிட்டு ஆள்லாம் இருந்தாரு. கிடையாது எங்க அண்ணாத்த. அதுதான் மெட்ராஸ் அதனால ப்ரோ நான் என்ன கொஞ்சம் கனெக்ட் சொல்றேன்னா, பண்ணுங்களேன். இதை வந்து நம்ம வந்து ரொம்ப பாலிடிக்ஸா பேசணும்னா அது வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடும், நமக்கே டென்ஷன் ஆயிடும். ஏன்னா ஒருத்தவங்களுக்குள்ளயும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஒரு ஏமாற்றம் இருக்கும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு 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 ட்ரிகர் பாயிண்ட்ல கோவமா வெளில வந்துடும். அது எல்லாருக்குமே அது இல்ல அப்படிதான். அது இல்ல பிரதர், இப்போ கரூர்ல எங்க அக்கா எங்க தங்கச்சிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்களேன். என் அக்கா தங்கச்சி ஒரு விஜய் அவரை பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல போயிருக்குது. அப்பதான் பிள்ளை பத்திரிக்கை பிள்ளை, எங்க வம்சத்திலே பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவம் எனக்கு இருக்கும்ல. இருந்தா கூட மக்களும் தப்பு பண்றாங்க இல்லைங்க. இப்ப என்னன்னா அந்த 41 ஐயோ பேர் இறந்துருக்காங்க, கரெக்ட். இப்ப அந்த பிரதர், நான் குடும்பத்தை அதான் வந்து சொல்ல வரல. ஆறுதல் இப்ப ஆறுதல் எங்க பண்றதுக்கு அண்ணாத்தையோட கூப்பிடுறாருன்னா நீங்க ஏன் போறீங்க? நான் அதான் நீங்க கேக்குறேன். என்னுடைய கோபமும் அதுதான். அதாவது அரசியல்வாதிகளை மட்டும் நம்ம குறை சொல்லக்கூடாது. மக்களா நம்மளுமே சில தப்பு எல்லாம் பண்றோம்ல. அந்த 41 பேரு ஐயோ நம்ம நம்ம போய் நான் ஏன் பார்க்கணும்? ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏத்துக்கிறேன். ஆனா அதுல அவங்க, அதாவது இப்போ மெட்ராஸ் பையன் ப்ரோவே இப்போ சிஎம்மா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். மெட்ராஸ் பையன் ப்ரோ தப்பா கோச்சுக்காங்க. அவர் இப்போ சும்மா விட்டுப்பாரு நினைக்கிறீங்களா நீங்க? ஒருத்தன் சிக்கிட்டான், அவன் பேர்ல பெருங்குற்றம் இருக்குது, அவர் அடிச்சு உடைக்காம விடுவார் நினைக்கிறீங்களா நீங்க? ஆனா ஏன் ஒருத்தன் சிக்கியும் அவன் மேல பெருங்குற்றம் இருக்குன்னு தெரிஞ்சும் விட்டீங்க அப்படின்றதான் எங்க அண்ணாத்தை கேட்க வர்றாரு. அது ஏன்னா அவங்க அவங்க சைடு வந்து இவனை மேல கை வச்சா பெரிய ஆள் ஆயிடும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவனை அடிக்கிறதுக்கு டைம் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்ப அடிக்கணும்னு நானும் தெரியும். சொல்றேன், அதுக்கான டைம் இது கிடையாது. அது மட்டும்தான் ரெண்டு திராவிட கட்சிகளும் வெயிட் பண்றாங்க, இன்க்ளூடிங் சென்ட்ரல். ஓகேங்களா? அதுதான் நான் ஃபீல் பண்றேன் பர்சனலா. அவனை எதுல கை வச்சா அவனுக்கு லாபம் இல்லையோ அந்த பாயிண்ட்ல தான் கை வைப்பாங்க. இப்போ வந்து நம்ம கை வச்சோம்னா சீல்னு போடுவான். சும்மாவே எல்லாத்துக்குமே டீமுக்கு கொஞ்சம் தான் கிடைக்கிறான். அதனால அவன் மேல கை வச்சுன்னா அவனுக்கு இன்னும் பெனிஃபிட் ஆகும். அதுல நிறைய அனுபவப்பட்டிருக்கு திமுக. ஏன்னா அதனாலதான் கை வைக்க மாட்டாங்க.
இப்ப வந்து ஒரு இப்ப சிலரை டக்குனு இப்ப அரெஸ்ட் பண்ணிட்டோம்னா இப்ப அவங்க இதுவாயிரும். இப்ப ஜெயலலிதாவெல்லாம் அரெஸ்ட் இப்ப பண்ணதுனால என்னன்னா இப்ப டிஎம்கேக்கே வந்து அது வந்து பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதுதான் வந்து இல்ல உண்மையா திமுக சொல்லணும். திமுகக்கு எதுல பேக் எப்படி நான் சொல்லணும்னா ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணி பேக் ஃபயர் ஆயிருக்கு. இல்ல இல்ல அதனால நீங்க அவங்க அதெல்லாம் விட்டுருங்க. அன்னையிலே நான் என்ன அப்பயே ஸ்டாப் சொல்றேன்னா பண்ணிட்டாங்க. நம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம போவே வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா ரீசன்ட் பாலிடிக்ஸே தான். இப்ப என்னன்னா வந்து விஜய் வந்து இப்ப இந்த ஒரு 5-6 வருஷத்துல வந்து இவ்வளோ ஒரு யுமாங்கனஸ் பெரிய ஆளா வர்றதுக்கு காரணம் என்ன? தலைவரோட ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தான் அந்த டைம்ல. அவருடைய அனௌன்ஸ்மெண்ட், அவருடைய இன்வால்மெண்ட் அது உள்ள வந்த உடனே தான் வந்து டிஎம்கேக்கு தெரியும் என்ன என்ன வந்து ஓட் பேங்க் இருக்கு, என்ன பவர் இருக்கு அப்படின்றது. சோ இப்ப வந்து தலைவர் வராருன்னா அவரு டிகிரேட் பண்ணோம், இல்லைன்னா வந்து அவரு டவுன்கிரேட் பண்ணோம், யார் இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு சினாரியோல தான் ஆட்டோமேட்டிக்கா விஜயோடைய இன்ஃபுளுன்ஸோ இல்ல விஜயை வந்து ஏத்தி பேசுறதோ நடந்தது. அதுவும் டிஎம்கே மூலியமாவும் நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து ஏத்தி விட்டுட்டு இப்ப விஜயும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து குத்துதே குடையுதேன்னா கஷ்டம் தான். ஓகேங்களா? அதுதான் நான் சொல்றேன். அவங்க வந்து வேற ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டுக்காக வந்து விஜயை முன்னிறுத்தி நிறைய பண்ணாங்க. ஓகேங்களா? தலைவர் தெரிஞ்சு போய் தான் இதோட வந்து வேணாம், நம்ம வந்து ஒரு வரோம்னா மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நம்ம வரோம். ஓகேங்களா? மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய முடியல, இல்ல நம்ம வந்தா அதை தடுக்க 1000 பேர் இருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியில இருந்து வேடிக்கை பார்க்கறதே பெட்டர். நான் வந்து பேக்ரவுண்ட்ல பினான்சியலா நான் என்ன பண்ணணுமோ, மக்களுக்கு யாருக்கு என்ன உதவி பண்ணணுமோ, என்ன தேடி வர்றவங்களுக்கோ இல்ல என்னால முடிஞ்சதோ நான் ரெகுலரா நான் பண்ணிக்கிறேன். அதோட நான் என்னோட அரசியலை நான் நிறுத்திக்கிறேன்னு அவர் நிறுத்திட்டாரு. ஓகேங்களா? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரிகர் பாயிண்ட்ல இருந்து விஜய் வந்து வெளில வந்துட்டாப்ல. வெளில வந்துட்டு இப்ப வந்து அவர் வந்து நான் தான் அப்படின்னு இப்ப வரும்போது அது வந்து சம்டைம்ஸ் டிஎம்கேக்கே பேக் ஃபயர் ஆகுது. அவ்வளவுதான் விஷயம். சோ வந்து இதுல வந்து கோர் அஜெண்டா என்னன்னா இன்னொருத்தனை அழிக்கிறதுக்கு வேற ஒரு கருவியை நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த கருவி நம்மளையே திருப்பி அழிக்க பாக்குது. அவ்வளவுதான். சோ இப்ப அந்த கருவி என்னன்னா அந்த கருவி பின்னாடி இருக்கிறது யங்ஸ்டர்ஸ். சோ யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது அந்த கருவியை நம்ம அழிக்கணும்னு நினைச்சா சம்டைம்ஸ் அது நமக்கே பேக் ஃபயர் ஆயிடும். அதனால நாம முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். அந்த கருவியை அழிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அதுக்கான ட்ரிகர் பாயிண்ட், அதுக்கான கால நேரம் அதெல்லாம் வந்து கூடி வரணும்னு அவங்கவுங்க திங்க் பண்றாங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா? இப்ப ஏங்க இவரு ஆக்டிவ் டிஎம் பாலிடிக்ஸ் இப்ப விஜய் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும்? மேக்சிமம் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்குமா? இந்த 3 இயர்ஸ் 4 ஏங்க இயர்ஸ் டிஎம்கே ஏடிஎம்கே விட ஒரு ஸ்ட்ராங்கான பார்ட்டி அங்க டிவிக்கு எனக்கு புரியல. அப்படி அது மட்டும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. இங்கதான் தப்பு பண்றீங்க. நீங்க எவ்வளவு பெரிய பார்ட்டியா வேணா இரு, யாரா வேணா இரு, எவரா வேணா இரு. ஓகேங்களா? எல்லாத்துக்குமே காலம் நேரம் கூடி வரணும். அது வராம தப்பான நேரத்துல தப்பான ஆளு மேல நீ கை வச்சா அதுக்கான பேக் ஃபயர் உனக்கு வந்தே ஆகும். அவ்வளவுதான் விஷயம். நான் இதை வந்து யாரையும் ஏங்க டார்கெட் பண்ண நான் அவன் ஒரு சொல்லல. இல்ல 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 அவன் ஒரு குற்றவாளி, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆமா. இன்க்ளூடிங் இப்போ இப்போ இருக்க தலைமைக்கும் தெரியும், அந்த ம். ஆப்போசிட் தலைமைக்கும் தெரியும். ஆனா ம். ஏன் அவரை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத மட்டும் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க அதுதாங்க அண்ணாத்த சொல்றேன். கேட்க அந்த அதுதான் நான் கேள்வி எக்ஸ்பிளைன் அதுதான். பண்ணிட்டேனே. அதுக்கான டைம் இது கிடையாதுன்னு அவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க. அதனால விட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதான் சிம்பிள். இதுல நம்ம ஆதங்கப்படவோ நம்ம கோவப்படவோ ஒண்ணுமே கிடையாது. பொதுஜனமா நம்மளால என்ன பண்ண முடியும்? சரி இப்ப நான் டைரக்டாவே நான் கொஸ்டின் வைக்கிறேன். ஓகேங்களா? விஜய்க்கு நம்ம ஓட்டு போட வேணாம். ரைட், ஓகே. டிஎம்கேவும் வந்து இந்த 41 பேருக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. ஏடிஎம்கேவும் 41 பேருக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கல. சென்ட்ரல் கவர்மெண்ட் எந்த முன்னெடுப்பும் எடுக்கல. அப்ப வேற யாருக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க. இத்தனை பேர் இருக்கீங்களா? மறுபடியும் கேளுங்க. வேற என்ன மாற்று இருக்கு? மாற்றுனா உடனே நீங்க வேற கட்சியை சொல்லக்கூடாது. அந்த கட்சி அது கேப்பபிளா? அந்த கட்சியால 234 தொகுதியில 118 தொகுதிக்கு மேல ஜெயிச்சு மெஜாரிட்டியா உள்ள வந்து மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் எந்த கட்சியாவது கை நீட்டி நீங்க சொல்லுங்களா பாப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்களா பாப்போம். முடியாது இல்ல. அப்ப நம்ம அவங்க அவங்க வெயிட் பண்றதுக்கு நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். சிம்பிள். நம்ம கேள்வி கேட்கறது ஈஸி தான். ஓகேங்களா? பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் எல்லாரும் யோசிப்பாங்க. ஓகேங்களா? நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது 50 வருஷம் 60 வருஷமா 2 திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி செய்யுதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்களுக்கும் நிறைய பிளஸ் ஆர் மைனஸ் தெரியும். எல்லா காரணரும் தெரியும். தெரிஞ்சும் தான் அவங்க இதுல வந்து வெயிட் பண்றாங்கன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக வெயிட் பண்றாங்க. நான் அவங்களுக்காக சப்பக்கட்டுலாம் நான் கட்டல. ஓகேங்களா? இருக்கிற சினாரியோ தான் நான் சொல்றேன். எனக்கு அவங்கள புரியல. எனக்கே முதல்ல மாற்று தேவை. மாற்று இல்ல. வர வேண்டிய ஒரு ஆளும் வரல. நானே கடுப்புலதான் உட்காந்துன்னு இருக்கேன். இல்ல மறுபடியும் கேளுங்கன்னு சொன்னேன். புரியல. இப்ப நான் சொன்னது கேட்கவே இல்லையா?
நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க, அது எனக்கு கேட்கல. மறுபடியும் கேளுங்கன்னு சொன்னேன். உங்களோட சவுண்ட் எனக்கு ஓகே கேட்கல. ஓகே ஓகே. மறுபடியும் ஆரம்பத்துல நான் கேளுங்க. என்ன ஆ. கேள்வி கேட்டேன்னா, இப்ப வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு மாற்று தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட்டுங்களா? விஜய்க்கு நம்ம ஓட்டு போட போறது கிடையாது. ஓகேங்களா? விஜய தாண்டி வேற யாரு இருக்காங்க? இவருக்கு ஓட்டு போட வேணாம். ஓகேங்களா? ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேருமே வந்து இந்த 41 பேரோட இதுல வந்து எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப அவங்களுமே வேணாம்னு நம்ம நினைச்சிட்டோம்னா, வேற யார் இருக்கிறாங்க? அதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா? வேற ஒருத்தர் மாற்று இருக்காருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அவரு வந்து 118 தொகுதி மேல ஜெயிச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி இந்த மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்னு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லல்ல. அப்ப நம்ம வந்து எப்பயும் போல இந்த 2 திராவிட கட்சிகள் சார்பாவே நம்ம போகணும்ன்றது நம்ம தலைவிதி. ஓகேங்களா? ஒரு 5 வருஷமா நம்ம என்ன பண்றோம்? இதுக்கு அது பெட்டரு, அதுக்கு இது பெட்டரு இப்படியே தான் போயிட்டு இருக்குது காலம். வர வேண்டியவரு ஒருத்தர் வரணும். அவரும் வரலன்ட்டாரு. அவரையும் வர விடல, அவரும் வரல. வந்தா வந்து நம்மள அசிங்கப்படுத்துவாங்க, இல்ல நம்மளால மத்தவங்க அசிங்கப்படுத்தி பேச முடியாதுன்னு அவரு ஒதுங்கிட்டாரு. வேற யார் இருக்காங்க? நீங்கெல்லாம் இன்னைக்கு விஜய் வர்றதுக்கோ இல்ல வந்து அவருக்கு ஓட்டு போறதுக்கு நீங்க சிந்திக்கிறீங்க. நான் அடுத்த 50 வருஷத்துக்கு சிந்திக்கிறேன். இன்னும் வந்து இந்த 2 திராவிட கட்சிகளே கடைசி வரைக்கும் வந்து தலைமுறையா இருந்தா கடைசியில இந்த மக்களை யார் தான் காப்பாத்துவாங்க? அதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்கு தமிழ்நாட்டுல? இன்னைக்கு டேட் வரைக்கும் சொல்யூஷன் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க சுயநல பாலிடிக்ஸ் தான் பண்ணின்னு இருக்காங்க. வசகட்டி ப்ரோ, நான் கிளம்பிக்கிறேன். பட்ராஸ்மை ப்ரோ, கிளம்பிக்கிறேன். ப்ரோ ஸ்பேஸ் சென்ட் பண்ணிப்போமா? ப்ரோ ஓகே ஓகே ஓகே. கபிலன் வந்திருக்காரு, கொஞ்சம் இருங்க. ப்ரோ நான் இது வந்தேன். அது ஏதோ லீக் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இட் சீம்ஸ் லைக் ஃபுல் மூவியே லீக் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது ப்ரோ. அது ப்ரோ நான் என்ன ஹலோ சொல்றேன், அதை பத்தி பேசாதீங்க, அதை இல்ல கண்டுக்காதீங்க. அத பத்தி நம்ம இப்ப ஓகே பேச வேணாம். அது டைவர்ட் பண்ணதான் அவனு பண்ணிருக்கானுங்க. அது நம்ம இங்கேயும் பேசி அப்படிங்களா? இது பண்ணிக்க வேணாம். ஓகே 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 இல்ல ஓகே இல்ல ப்ரோ. அந்த இது இல்ல அது ஒரே ஒரு இது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாஸ்டர் மூவி வந்து 19 ரிலீஸ் ஆகி லேட்டா ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லி இருந்தேன். அது ரிலீஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு 2 டேஸ் முன்னாடியோ என்னமோ வேணும்னு எனக்கு ரிலீஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஒன்னு ரெண்டு சீன்ல ஒரு 5 சீன் பக்கத்துல எல்லாமே ரிலீஸ் ஆச்சு. முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த ஜெயில் இல்ல கூட இல்ல ஒரு இருக்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன். இங்க யாருன்னா திமுகல இருந்தீங்கன்னாக்கா இது மட்டும் கேட்டுக்கோங்க. நாளைக்கு திடீர்னு வந்து உங்க மேல போடுவான் அவன், திமுக தான் என் படத்தை லீக் பண்ணிருச்சுன்ட்டு. அது வந்து ஆக்சுவலி அந்த லீக்கே வந்து ஒரு எடிட் லீக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுல வந்து ஏதோ நம்பர் இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்த்தாக்கா அவங்க எடிட் டேபிள்ல இருந்து லீக் ஆயிருக்கு அந்த படம். ஜனவரி 14th டேட் போட்டிருக்கு. ஓகேங்களா? இந்த வருஷம் அந்த எடிட் டைம்ல இருந்து லீக் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை, அந்த சீனை. இப்போ இந்த டீட்டெயில் சொல்ல போக அந்த வீடியோல போயிட்டு இந்த டீட்டெயில்லாம் இருக்கான்னு போய் கிராஸ் செக் பண்ணுவாங்க. ம். சரி சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொன்னேன். அவன் தான் எல்லாத்துக்கும் திமுக கிட்ட வரானே. சொல்றது தப்பு இல்ல. அவங்க ப்ளேம் பண்ண போறது திமுகவை. அவங்க நான் காரணம் இல்லை, திமுகவை சென்சார் போர்டை வச்சிருக்கு, லாஜிக்கே இல்லாம இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். என்ன மேட்டர்னா, என் பொண்டாட்டியே எனக்கு எதிராக திருப்பி விட்டாங்க திமுக அப்படின்னு ஒருத்தன் மேல மேடையில பேசுறான். அவன் கிட்ட போயிட்டு நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? ஒண்ணுமே பேச முடியாது ப்ரோ. அவ்வளவுதான் மேட்டர். அவன் பொண்டாட்டியே திமுக வந்து நிண்டி விட்டு திமுக சொல்லி அவன் பொண்டாட்டி அவனுக்கு எதிராக வச்சுட்டாங்களாம். அவன் வீட்டு பெட்ரூம்குள்ள திமுக போயிடுச்சுன்னு திமுக மேல குறை சொல்றான். இல்ல இப்ப என்ன தெரியுமா ப்ரோ பண்ண ஆரம்பிச்சாங்க, துரந்தர் படத்துல வர்ற மாதிரி இந்த படத்துக்கெல்லாம் வந்து அவன் ப்ளேம் பண்ண மாட்டானா என்ன? ஏன் அவன் சைக்கோ தயலிங்க. விஜய்ன்றவன்லாம் சைக்கோ தயலி. அவனா அடுத்தவன் புணத்து மேல மிதந்து போய் அதுல ஆர்கசம் அடைஞ்சு அதை போதையா உணர்றவன். எல்லாரும் சரக்கு அடிச்சா ஒரு பழக்கம் இருக்கு, சரக்கு அடிக்கிறவங்களுக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த பழக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியல, பட் ஆனா நான் பார்த்துருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த பழக்கம் இல்லை. சரக்கு அடிக்கிற பழக்கம் முன்னாடி இருந்துச்சு, அதை நிறைய பேர் பண்றதை பார்த்துருக்கிறேன். என்னன்னா சிகரெட் பிடிப்பாங்க. காலேஜ் படிக்கும் போது சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கும்போது பீரு சாப்பிட்றாங்க இல்லை வந்து ஹாட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா அந்த ஹாட்டில் அந்த சிகரெட்டோட ஆஷ் அப்படி தட்டுவாங்க.
ஏன்டா ஏன் மச்சான் இதுல போடுற அப்படின்னு சொல்லி கேட்பேன். இல்ல மச்சான் போதை இன்னும் ஏறும் அப்படின்பாங்க. அது போதை ஏறுமா ஏறாதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஒரு சாம்பல். அந்த சாம்பலை சாப்பிட்டு ஒரு போதை பாத்தியா. அகோரிகள் பார்த்திருக்கீங்களா? ஆக்கவும் செய்வேன் அழிக்கவும் செய்வேன், ஆக்கவும் செய்வேன் அழிக்கவும் செய்வேன். அந்த மாமிசம் மனித நர மாமிசத்தை வந்து மஞ்சள் தடவி அந்த இதுல இருக்கிறத எடுத்து சாப்பிட்டு அது ஒரு என்ன சொல்றது பலத்தை கொடுக்கும். அது வந்து தன்னைத்தானே ஒரு கடவுள்ன்ற ஒரு உணர்வை ஒண்ணு கொடுக்குறோம். நான் தான் கடவுள் அப்படின்ற ஒரு உணர்வுல அதெல்லாம் அது ஒரு ஒரு நான் அதை நம்பிக்கையெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். அது ஒரு 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 விதமான பர்சனாலிட்டின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துல அந்த பர்சனாலிட்டி ஒண்ணு வெளில வந்துடும். நான் தான் கடவுள், நான் தான்டா இந்த பூமி ஆள பிறந்தவன் நான் தான்டா அப்படின்ற தன்னைத்தானே மண்டையில ஏத்தி 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 செவுத்தையே ஒருத்தவன் 4 மணி நேரம் பாக்குறானா எப்பேற்பட்ட சைக்கோ தயலையா இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தவன் செவுத்தையே 4 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் பாக்குறான் எதுக்கு பாக்குறான்னு தெரியாது. ஆனா செவுத்தையே ஒருத்தவன் 4 மணி நேரம் பார்த்துட்டு இருந்திருக்கிறான்னா அவனுக்கு என்னன்னா நம்ம தான் கடவுள், நம்மளை எல்லாரும் மக்கள் கடவுளா நீங்களாம் ஒர்ஷிப் பண்ண வந்திருக்கிறீங்க, யூ ஆர் ஸ்லேவ்ஸ்ன்னு பாக்குறான். அவன் விஜய் அவன் தான் ரசிகர்கள் பார்க்கல, அவன் ஸ்லேவ் மாதிரி பாக்குறாங்க எல்லாரையும். அப்படிப்பட்டவனை நீங்க எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க நான் சொல்றேன், இதுவே என் கையில திமுக மாதிரி ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு, நான் கட்சி தலைவனா இருந்தேன்னா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அவன் முதல் அடிக்கிறதுக்கு அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நான் 4 அடி முன்னாடி அகட்டா இருப்பேன். நீ யோசிக்கணும்னு நினைக்கும் போதே அடுத்து உனக்கு இடியா அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு தலையில விழும். ஏன்டா கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சோன்ற லெவல்ல தேர்தல் வர்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கட்சியை காலி பண்ணிருப்பேன். எலெக்ஷன் நடக்கிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் கட்சியை செங்கல பேத்து எடுத்துருவேன் நானா இருந்திருந்தா. இப்போ ஒரு அதிமுக என் கையில இருக்கு, இல்ல சும்மா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம இருந்தா நம்ம உன் கையில பவர் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ, அந்த மாதிரி. என்னாச்சு எல்லாமே தெரியும். ப்ரோ எனக்கு டவுட். இப்போ இவன் ஆதவ ஒரிஜினல் இடையில வந்து ஒரு போலீஸ்காரர் மேல வந்து கார் எடுத்தனால அதுக்கு கேஸ் போடுவாங்கன்னு மாட்டாங்க. எனக்கு அது மட்டும் ஒரு சந்தேகம். 41 பேர் 42 பேர் செத்த போது கேஸ் போட்டானுங்களா? வாய்ப்பு இல்லை. இன்னும் இப்போ வரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட போடல. அதான் அப்புறம் அந்த போலீஸ்காரர் கால மேல ஏத்துனா எப்படி அவனுக்கு கொடுப்பாங்க? காம்ப்ரமைஸ் ஏதாவது அமௌண்ட் காலுக்கு சரியாதுக்கு எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நான் வெளில நியூஸ்ல எதுவும் வராம பாத்துங்க. இங்க இருக்கிற ஊடகங்கள் அதுக்கு தானே இருக்கிறானுங்க தேவையா போயில. பாலிமர், நியூஸ் 24/7 தமிழ். காசு கொடுத்தா ஒண்ணு பேசுவானுங்க, காசு கொடுக்கலன்னா ஒண்ணு பேசுவானுங்க. என்ன வெளில நியூஸ் வராம பாத்துக்கோ, நாங்க அமௌண்ட் கொடுத்து நாங்க சமரசமா நாங்க பேசிக்கிறோம். அது ஆக்சிடென்ட் கிடையாது, அது ஆக்சிடென்ட் மாதிரி ஆக்சுவலி அது கொலை முயற்சி வழக்குல தான் அது பதிவு செய்யப்படும். நினைக்கிறேன். ஆமா, எஃப்ஐஆர் போட்டிருந்தா காலி பண்ணிருக்கலாம், ஆனா போட மாட்டாங்க, காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. சார் அவருடைய உயர் அதிகாரிகிட்ட ஏதாவது பேசி நீங்க எதாவது கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுத்துறாதீங்க தம்பி, ஏதாவது பார்த்து எது வேணாலும் செஞ்சுக்கலாம் சொல்ல சொல்லிருக்காங்க, பார்த்து எதாவது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன வேணுமோ செஞ்சிடலாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டு, உயர் மருத்துவமனை வசதிகள் அப்படியே எங்க எடுத்து போட சொல்லுங்களா பார்ப்போம். எங்க நியாயமான பத்திரிக்கையாளர்கள், அந்த வெங்காய புண்ணாக்குகள் எடுத்து போட சொல்லுங்களா பார்ப்போம். இப்ப ஒத்த டெம்ப்ளேட் போட சொல்லுங்க. தற்போது அந்த காவல்துறை அதிகாரி என்ன நிலைமையில இருக்கிறார், ஒரு போட்டோ, ஒரே ஒரு போட்டோ போட சொல்லுங்க பார்ப்போம். தந்தி, புதிய தலைமுறை, இல்ல பொதிகை சேனலு, இல்ல நியூஸ் 7 தமிழ், நியூஸ் 24/7 தமிழ், இல்ல பிபிசி, இந்தியா டுடே, இந்த ஈர வெங்காயங்க ஒருத்தனை போட சொல்லுங்க பார்ப்போம். இப்ப அந்த காவல் அதிகாரி என்ன நிலைமையில இருக்கிறார், அவர் போட்டோ, அவர் அந்த பெட்ல படுத்திருக்கிற மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் செய்யப்பட்டது, தனியார் மருத்துவமனையா அரசு மருத்துவமனையா, யாரு வசதிகள் செய்யப்படுது, ஏதோ ஒண்ணு எடுத்து போட சொல்லுங்க பாப்பா. வரவே வராது, தாளா கீழே நின்னாலும் வராது. அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு வச்சிருக்கான். என்னன்னா ப்ரோ,
அதுக்கு அடுத்த நாள் இந்த ஆதவர்ஜன நாயி எங்கேயோ போய் ஏதோ பிரஸ் மீட் ஏதோ கொடுத்துருக்கான் போல. அது ஏற்கனவே ஏதோ பிரஸ் ஏதோ கேள்வி கேட்டிருக்கும் போது இவன் எப்படிங்க போய் பார்க்க முடியும்? அஸ்வின் சிம்பிளா சொல்லுங்க சொல்றேன், சொல்லுங்க. புரிஞ்சுக்கங்க. ம். நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டத்துல, விஜய் கலந்துக்கிற கூட்டத்துல கரூர் மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடந்தாலும் தமிழ்நாடு காவல்துறையும் தேர்தல் ஆணையம் இல்ல சென்ட்ரல்ல இருக்கிற சிபிஐயோ இல்ல தேசிய பாதுகாப்பு சட்டங்களோ இல்ல பொதுநலவாதிகளோ பத்திரிகையாளர்களோ கவலை புண்டையே பட மாட்டாங்க. அவங்க வேலையை அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா கேவலம் மக்கள் உசுறு தானே. விஐபியா செத்தான், இல்ல கட்சிக்காரன் பையன் செத்தானா, இல்ல எம்எல்ஏ எம்பி பையன் செத்தானா? கேவலம் ரோட்டுக்கு போல ரோட்ல இருக்கிற அண்ணங்காவடிங்க தானே, 1000க்கு 2000க்கு சம்பாதிக்கிறவன் தானே ஒரு நாளைக்கு. அவன் உசுறு போனா என்ன? அப்படிதான் பார்ப்பாங்க. பணம் கொடுத்தா அவங்கள இது பண்ணிடலாம், பணம் கொடுத்தா அவங்க வாயை மூடிடலாம் அப்படின்ற எண்ணம் இருக்கிற வரை தமிழ்நாட்டுல கும்பகோணம் தீ விபத்து, கரூர் மாதிரியான மேன்மேட் டிசாஸ்டர் இந்த மாதிரி நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க அரசியல் பண்ணுங்க, நீங்க அவனை கை காட்டுங்க, அவன் உங்களை கை காட்டுவான். ஸ்டேட் சென்ட்ரல்ல கை காட்டு, சென்ட்ரல் ஸ்டேட்டை கை காட்டு. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி நீங்க வந்து செட்டில் கார்க்கு விளையாண்டே இருங்க. நாங்க இங்க உட்காந்துட்டு ஆடியன்ஸ் கோர்ட்ல உட்காந்துட்டு இப்படி பாத்துக்கிட்டே இருக்கிறோம். சூப்பர் அடிக்கிறாருப்பா, இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ணிட்டப்பா, இந்த இடத்துல நீ ஸ்கோர் பண்ணிட்டப்பா, சூப்பர்ப்பா, கை தட்டிட்டு விசில் அடிச்சு எல்லாம் முடிச்சு கிளம்பிப்போம். 2-3-5 வருஷம் ஆயிடும், எல்லாம் மறந்துருங்க. இந்த 1 year ஆஃப் கரூர் ஸ்டாம்பு அப்படின்னு கொது மெழுகுவத்தி கொளுத்தி வச்சுக்கிட்டு 2 கண்ணீர் தொட்டு வர மாதிரி வச்சிருங்க. இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருப்பாங்கல்ல, அப்போ வந்து பேட்டி எடுங்க. இப்போ எப்படிமா 1 year ஆஃப் கரூர் ஸ்டாம்ப் அன்னைக்கு போய் பேட்டி எடுக்கணும் பத்திரிகையாளர்கள். யாருக்கிட்ட? அதே தாய் கழுவி அந்த அம்மா கிட்ட போய் கேட்கணும், என் புள்ள செத்தாலும் பரவாயில்ல, விஜய் சிஎம் ஆகணும்னு சொன்னீங்க கழுவி, இப்போ உன் நிலைமை என்ன சொல்லு. ஏன்னா பணம் செலவாயிருக்கும், 20 லட்சம் ஒரு வருஷத்துல செலவாயிருக்கும். இப்ப கேளு, இப்ப என்ன வார்த்தை வருதுன்னு பார்ப்போம். கேட்குமா இந்த பத்திரிகையாளர்கள்? கேட்க மாட்டானுவ, கேட்க மாட்டானுவ. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? கேட்க மாட்டானுவ. அப்புறம் தமிழன் ப்ரோ, என்ன டவுட், இப்போ வந்து இந்த சிபிஐ விசாரணையில இப்போ அடிபட்டு இது பண்ணாங்க 101 பேர் என்னமோ சம்திங் அடிபட்டது. அவங்கள யாரும் விசாரிக்க மாட்டாங்க. ஃபேமிலி அவங்க ஃபேமிலி வந்து யாரும் விசாரிக்க மாட்டாங்க, இல்ல கூப்பிட மாட்டாங்க. புரியல, எனக்கு கேள்வியே புரியல. இல்ல ப்ரோ, இந்த கரூர் ஸ்டாம்ப் நடந்துச்சுல்ல, ஆமா, இப்போ இறந்தவங்க ஃபேமிலியில இந்த மாதிரி எப்படி ஆச்சு? ஐ மீன் பாதிக்கப்பட்டவங்க யாராச்சும் ஒருத்தர் அங்க கிரௌட்ல யாரு இருந்தாங்களோ ரேண்டமா பிக் பண்ணி அவங்க யாராச்சும் பிக் பண்ணி இந்த மாதிரி என்ன ஆச்சு ஏதாச்சும் அந்த மாதிரி இல்ல, ஒரு நார்மலா விசாரணை ஒண்ணு நடக்குது, கோர்ட்ல கேஸ் நடக்குதுனாலே சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் என்னுடைய சாட்சிக்காரர்களையோ என்ன பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸை வந்து நேர்ல பாக்குறதோ அவங்கள பார்த்து பேசுறதோ தடை செய்யப்படும். இது சாட்சிகளை கலைக்கும் முறை, புரியுதுங்களா? ஜாமீன்ற ஒரு விஷயத்துல பிரச்சனையே இதுதான் வந்து நிற்கும். சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியை ஜாமீன்ல விடுறதுனால வெளியில வந்து சாட்சிகளை கலைச்சிருவாரு, அதனால அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் வாதாடுவாங்க. இதை பரிசீலனிச்சு அந்த ஜாமீனோட நாட்களை வந்து கம்மி பண்ணுவாங்க, இல்ல இது பண்ணுவாங்க நீதிமன்றம். ஓகேவா? இங்க ஒருத்தன் என்னடான்னா பொறுமையா ஒரு வாரம் கம்முன்னு உட்காந்துட்டு அப்புறம் 5வது நாள் வந்து பேட்டி கொடுக்குறான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 10 நாள் நடக்குது. அந்த 10 நாள் 11ஆம் நாள் வந்து சிபிஐக்கு போகுது. சிபிஐ கை மாறினோடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கப்பா சிபிஐ கை மாறிடுச்சு, நாங்களாம் எங்க கையில ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க கை அடிக்கிறாங்க. அது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடல. என்ன இடிச்சவன் ஒருத்தன் இருப்பான் 2 பேரு அப்பாவி, இந்த மதிவழகன் பவுண்டராஜ், அவங்கள மட்டும் வச்சுக்கிட்டு 1 மாசத்துல 2 மாசத்துல சூடு ஆறி அடைஞ்சதுக்கு அப்புறம் பெயில். அவன் என்ன பண்றான்? வெளியில வந்து ஸ்வீட்டு தின்னுட்டு கொண்டாடுறான். சரியா? இப்ப ஸ்டேட் அங்க பக்கம் ஸ்டேட்டோட கதைங்க முடிஞ்சு போச்சா? இப்ப சென்ட்ரலுக்கு போகும். அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே நான் வந்து அவனை மிரட்டுறேன்னு பேச்சுவார்த்தை நீங்க நடத்துவீங்க. அப்புறம் உட்காந்து அவன் கேட்கிற சின்னத்துக்கு கொடுத்துருவீங்க. விசில் கேட்ட உடனே கட்சிச்சுறான். டே அடேங்கப்பா, விசில் சின்ன கேட்ட உடனே கிடைச்சிச்சுரா. எப்படி?
வாழ்க்கையில சொந்தமா ஒண்ணு சொல்றேன், ஒண்ணு மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால எவன் கட்சி ஆரம்பிச்சாலும் வச்சாலும் தைரியமா வாசப்படி மூலமா மூடி மோதி உள்ள ஜெயிச்சு படுறான். அதான்டா ஆம்பளத்தனம், அதான் ஆம்பளத்தனம். அடுத்தவன் கட்சி மூலமா உட்காந்து முதுகுல ஏறிய உட்காந்து வர்றது பத்தியா, அதுக்கு பேர் வேதாளம். எப்படியே விக்ரமாதித்ய முதுகுல ஏறி உட்காந்துக்கிட்டு எனக்கு அதை செய்ய, நான் ஒரு கதை சொல்றேன், அந்த கதை மூலமா நீ ஒரு விட சொல்லு, அதுக்கப்புறம் இந்த தந்திரமா ஜெயிக்கிறதுக்கு பேர் வந்து அறிவாளித்தனம் இல்ல, பொட்டத்தனம். பொட்டத்தனம் பொட்டத்தனம். பக்கு இருந்தா, திராணி இருந்தா, உன் ஐடியாலஜி, உன்னுடைய கட்சி கொள்கைகளை எடுத்து வச்சு மக்கள் முன்னாடி எடுத்து வச்சு நீ ஓட்டு ஜெயிச்சு காட்டு. அடுத்தவன் மேல முதுகுல சவாரி செஞ்சு நீ ஓட்டை வாங்கி இங்க கொள்ளக்கது வாசல் வழியா வரணும்னே நினைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள ஒப்பம் அவனை ஒரு மயிரும் மலராது. ஆனா என்னோட கவனிச்சேன் ப்ரோ, இப்ப 2ஆம் டைம் இப்ப என்கொயரி போனல, புரியல. இப்ப 2ஆம் டைம் என்கொயரி போனல ப்ரோ, சிபிஐ என்கொயரிக்கு. ராஜ்யமா கண்துடைப்புங்க அவன் மேல கேஸ் எல்லாம் போட மாட்டாங்க, நீங்க நம்பிட்டு இருக்கீங்க. இல்ல 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 எனக்கு அது வந்து சொல்லுங்க ப்ரோ. ஏங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு வாரமே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க, இது எப்படி போவோம், இங்க எங்க போகுது, இதெல்லாம் தெரியும். இந்த ட்வீட்ல அப்புறம் இந்த ஸ்பேசஸ்ல நம்மளும் இங்க சொல்லி ஒருத்தர் வந்து சொன்னாரு, கபிலன் கவலைப்படாதீங்க, ஆட்சி நம்ம கைக்கு வந்தோன்னா நாங்க வந்து உடனே நடவடிக்கை எடுப்போம். யாரு? நீங்க. அதாவது ஒரு அரசியல்வாதி, ஒரு கட்சி தமிழ்நாட்டுல இல்ல வெளியில, ஒரு கட்சி விஜய்க்கு எதிராக உன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு முதல் 4 நாள்ல யாராவது ஒருத்தர் அறிக்கை கொடுத்தாங்கன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்க, அக்கௌண்ட்டை நான் டீஎட் பண்ணிட்டு நான் போயிடுறேன். இல்ல நான் பார்த்த வரைக்கும் எவனுமே சொல்ல, இன்ஸ்டாலையும் சரி நான் ட்விட்டர்லயும் சரி, நான் முக்கால்வாசி அப்ப அதோட விடுங்க, அந்த டாபிக்கை விடுங்க. நான் எதுக்கு குத்துவேன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். நான் இவிஎம் விஷயம்ல நான் எந்த பட்டனும் குத்துவேன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். என்னால அதான் முடியும். உங்களால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போங்க. இங்க ஓட்டு போடுறவங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், உங்களால என்ன முடியுமோ அதை நீங்க பண்ணிட்டு போங்க. நாட்டுல அப்படிப்பட்ட அப்போ நம்ம செத்தா நம்ம தான் ஏன் கவலைப்படுவோம், இங்க போனா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கவலைப்படுவான், அதுவும் டவுட்டு தான். இப்பெல்லாம் என்ன, லவ் பண்ற பொண்ணும் நம்ம செத்தாலும் கவலைப்படாது, கட்டின பொண்டாட்டியும் நம்ம செத்தா ஒரு மிஞ்சி போனா நம்மளை நினைச்சு ஃபீல் பண்ணுவோம். மிஞ்சி போனா என்ன, ஒரு வருஷம் 2 வருஷம், அதுக்கப்புறம் புள்ள குட்டிங்களை பார்க்கணும், அது அந்த பக்கம் போயிடும். பெத்தவங்க இருந்தாங்கன்னா வருத்தப்படுவாங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. கூட பிறந்தவன் கண்டுக்க மாட்டான், 1 வருஷம் 2 வருஷம் நமக்கு கருமதி நடத்துவான், அப்புறம் அவ்வளவுதான். புரியுதா? நம்ம செத்தா மத்தவங்க வருத்தப்படுவான்னு நீ நினைக்காத, படமாட்டாங்க. காசு இருக்கிறவன் செத்தானா ஊரே கவனிக்கும், காசு இல்லாதவன் செத்தானா நாய் கூட மதிக்காது. இது உண்மை. கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதான் ஏத்துக்கு, இதான் உண்மை. காசு இருக்கிறவனுக்கு கீழே அடிபட்டா தட்டி கேட்கறதுக்கு 10 பேர் வருவான், 100 பேர் கூட வருவான். ஏன்பா தமிழ்நாட்டில் காசு இல்லாதவங்களுக்கெல்லாம் நியாயம் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. நியாயம் நீங்க இல்லை, ஊர்ல இருக்கிறவனுங்க எல்லாம் ஒண்ணு கூடாங்க, வேற வழியே இல்லாம அதை பண்ணாங்க. நான் சாத்தான் கொலை விஷயத்த சொல்றேன், கஸ்டடி டெத்தை சொல்றேன். ஊர் மக்கள் எல்லாம் கொதிச்செறிஞ்சு அதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் தான் விஷயம் எல்லாம் வெளில வந்துச்சு. சரி விடுங்க, அந்த மாதிரி இல்ல அந்த மாதிரி நான் இருக்கிற ஆத்திரத்துக்கு நான் எதாவது சொல்லி கொடுவேன், வேணா விடுங்க. ரெட்ரானு நான் கிளம்புறேன்டா. ஓகே, என் பண்ணி ஸ்பேஸ். பாய்ப்பா, எல்லாருக்கும் பாய்ப்பா. பாய் எவ்ரிவன். நீங்க பேசுறது கொடுத்ததுக்கு